ஹலோ மை ஃபேமிலிஸ், வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் வாங்க. ஸ்பைசஸ் வந்து நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 5 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, 5 பச்சை மிளகா, ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டேன். வெஜிடபிள்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் சைடில் ஊற போட்டுக்கோங்க. சோயா சங்க்ஸையும் ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க. துளசி அரிசி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றி நெய் போட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சில்லிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தையும் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போடுங்க, வெந்திருக்கும் தக்காளி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம சோயா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ சில்லி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சில்லியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் மூடி போடுங்க வேகிறதுக்கு. மூடி போட்டுட்டு நம்ம தண்ணி 1:2 ஊற்றணும். 1:2 ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே ஒரு தண்ணி கொதிக்கும் போது ஒரு வாட்டி உப்பு காரம் நல்லா பாருங்கள். உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு காரம் போட்டோடனே அரிசியை ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு தம் போடுறான். அவ்வளோதான். சைடில் என் பாப்பாவை வச்சுக்கிட்டு வடை போட்டேன். வடை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.